ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 மிக்ஸ்டு ஷிப்பிங் ட்ராமா. ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். பிடிஎஸ் ட்ராமா நேம் OT7 ஃபோர்ஸ்டு மேரேஜ் பார்ட் 2. ஆர்மிஸ் போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் நம்ம ஆரம், ஜின் அப்புறம் பிரின்சிபல் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போது பிரின்சிபல் ஜின் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன ஜின், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஆர்மிஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு இருங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆர்மிஸ் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ OT7 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீன்லேயே யூனிவர்சிட்டியில் தான் நம்ம பிரின்சிபல் இருக்கார் இல்லையா, அவர் ஜின்னு கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்னப்பா பண்ணுற அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஜின் சொல்கிறாங்க, சார் நான் இந்த வருஷம் 3rd இயர் போக போகிறேன். சீனியர் அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ஆரம் சொல்கிறாரா. ஆரம், நீ பனிஷ்மெண்ட்டில் இருக்க, ஒழுங்கா அதில் நின்று, இங்கே என்ன உனக்கு பேச்சு வேண்டியது இருக்குது அப்படின்னு திட்டுறாரா. இந்த யூனிவர்சிட்டி வரவங்கெல்லாம் மியூசிக்கையுமே ஒரு இதாக எடுத்து பண்ணணும், ஆனால் இங்கே வரவங்கெல்லாம் படிப்பு மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. நான் இங்கே ஒரு பேண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன், அது உங்களுக்கே தெரியல, அதுக்காக நான் கிளப்புமே சூஸ் பண்ணேன். ஆனால் இந்த இடத்துல தவிர 4 பசங்க இருந்தாங்க, அது உங்களுக்கே தெரியும்ல சார். ஆமாம், என்னாச்சு? அவங்க வீட்டில் இதெல்லாம் வேணாம், ரொம்ப படிக்கிற யூனிவர்சிட்டின்னா இங்கே ஜாயின் பண்ணிவிட்டோம், இங்கேவே இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க யாராலையுமே கண்டினியூ பண்ண முடியாது எங்களோட குரூப்பில், அதனால தான் யாருமே இல்லை, நான் மட்டும் இருந்து என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு ஆரம் சொல்கிறாரு, சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. பிரின்சிபல் மறைக்கிறாரு, அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. தென் இப்போ பிரின்சிபல் இருக்கா இல்லையா, நீயா அதுக்குள்ளே மனசு தளர விட்டுற. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் நியூ ஜாயினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டால் அவங்கள வந்து ஜாயின் பண்ணிப்பாங்கள்ல, அது எப்படி சார் பண்ணுறது? நானுமே இதோட ஃபைனல் இயர் முடிய போகுது, அதுக்கப்புறம் நான் இதில் தானே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், படிப்பில் இல்லைனா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜின், நீயே இப்படி பண்ணால் எப்படி, நீ தானே அந்த டீமுக்கே ஹெட்டு அப்படின்றாங்களா. ஆனால் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் நிற்கிறாங்களா. இதை கேட்டு ஆரம்க்கு ஒரு யோசனை வருது. சார் நான் ஒரு ஐடியா கொடுக்கவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படி நம்ம பிரின்சிபல் கேட்குறாரு. அதுக்கு சின்ன ஆர்வமா, என்ன ஆரம் சொல்ல போகிற அப்படின்றாங்களா. அது வந்து சீனியர், நான் வேணா உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு சாங் வேணால் பாடுங்களா அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற? ஆமாம், நீங்கள் என் கூட அந்த ஆடிட்டோரியம்குள்ளே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல், நீங்கள் எனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் அலோட் கொடுங்க அப்படின்றாங்களா. பிரின்சிபல் முடியாதுன்றாரு. நீங்கள் அதை கொடுக்கலனா அப்புறம் நீங்கள் எப்படி இந்த பேண்ட் இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்றாங்களா. நம்ம பிரின்சிபலுக்குமே ஆசை தான் இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருக்கணுங்கிறது. ஸோ அதனால் அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் ஆரம், ஜின் அப்புறம் பிரின்சிபல் 3 பேருமே அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகிறாங்களா. அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அழகாக லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி மைக்கு நம்ம ஜின் கடையில் கொடுத்து அப்படியே மியூசிக் அங்கே போட நம்ம ஜின்னை பாட சொல்கிறாங்களா. ஜின்னும் அப்படியே பாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜின்னு வாய்ஸு கேட்ட அடுத்த நிமிஷமே ஆரம் அவரோட வரையை காமிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஃபோனில் யூடியூப் ஆன் பண்ணி, இன்றைக்கி எங்கள் யூனிவர்சிட்டியில் சோலோ லைவ் இருக்குது, எங்கள் யூனிவர்சிட்டிலேயே ஃபேமஸான சிங்கர்னா அது இவர் தான், நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை, உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி லைவை போட்டு விட்டுறாங்களா. ஜின்னு அப்படியே நம்ம ஆரம் பண்ணுறதெல்லாம் தெரில, அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டுருக்காரு. அவ்வளோ லைக்ஸ் வருது, கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன இப்படி செமையாக பாடிட்டுருக்காரு, வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படி இப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி லைவ் போயிட்டுருக்கா. இதே டைமில் நம்ம சுகாவுக்கு ஒரு ஃபோன் வருது. சுகா வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டா அட்டன் பண்ணல, அவர் பாட்டுக்கு மியூசிக் கேட்டுட்டு இருக்காரு. திருப்பி கால் வருதா, என்னடா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. சுகா, அவனுக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது, எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த சைடு இருந்து திட்டிட்டு இருக்காங்க. சுகா டக்குன்னு நம்ம யூனிவர்சிட்டியோட வெப்சைட்க்கு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்களா. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல இருந்து லைவ் வந்துருக்குடா, அதை பாரு, டக்குன்னு பாரு அப்படின்றாங்களா. ஃபோனை கட் பண்ணிவிட்டு சுகா பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஜின்னு சுகாவுக்கு பார்த்த அடுத்த செகண்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபயர் ஆகிடுது. என்னடா இவன் இப்படி இருக்கான், வாய்ஸுமே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு வச்சு கண்ணு வாங்காம. அவரை அறியாமலே சிரிக்கிறாரு. நம்ம சுகாவுக்கு பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு ஜின்னு. லைவ்ல கமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அதை பார்க்குறாங்க, ஐடி வந்து வேற நேம் இருக்கா, வந்து இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அண்ட் தென் இப்படியே நம்ம சுகா ஃபுல்லாக யோசிச்சிட்டே இருக்காரு. ஜின்னு தான், இந்த பையன் நம்ம யூனிவர்சிட்டி தானா, இவ்வளோ நாளாக அங்கே தான் இருந்திருக்கோம், ஆனால் இவனை பற்றி தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சுகா அப்படியே இருக்காரு. கரெக்டாக அவனுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்களா. என்னடா லைவ் பார்த்தியா, முடிஞ்சா எப்படின்ச்சு அப்படின்னு கேட்குறாங்க. செம்மையானுச்சுடா சுகா, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்க தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்களா. என்னடா, நீ தான் சாங்ஸ்லாம் நிறைய ரைட் பண்ணுவல, இது அந்த பையன்கிட்ட கொடுத்து அதுக்கான மியூசிக்கு ஏற்பாடு பண்ணி நீங்கள் பாடலால அப்படின்றாங்களா. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம்
நம்ம ஜூனியர் பையன் ஒருத்தன் இருக்கான்டா, அவன் பேசியிருப்பான். அத நீ பார்த்தியா இல்லையா? அப்படின்ற மாரி கேட்குறாங்களா. நம்ம சுகாவும் சரி இரு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு பார்க்க போறாங்க. அப்படியே எங்க யுனிவர்சிட்டியில நம்ம ஜின்னு பாடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆரம் இருக்கார் இல்லையா? அப்படியே ஸ்டேஜ் ஏறி எங்க யுனிவர்சிட்டியில நெறையவே டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. அதில மெயினே இந்த மியூசிக் பேண்ட் தான். இந்த மியூசிக் பேண்ட இன்னும் கொஞ்ச நாள்ல க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. ரீசன் என்னன்னா, அவருக்கு ஆள் கிடைக்கலையாம் அப்படின்ற மாரி சொல்றாங்களா. நெறைய கமெண்ட்ஸும் வருது. இவருக்கு மெம்பர்ஸ் கிடைக்கலையா? எவ்வளோ பேர் இருக்கோம். நாங்களும் அந்த யூனிவர்சிட்டி அப்படின்ற மாரி கமெண்ட் வருது. அந்த கமெண்ட் பண்றது யாருன்னா, நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா? அவரு தான். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறேன். தயவு செஞ்சு அந்த அந்த பேண்ட மட்டும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நானுமே அங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கா. இதெல்லாம் நம்ம ஜின்னு பார்க்குறாரு லைவ்லயே. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது ஜின்னுக்குமே ஓகே நம்ம பண்ண வேணாம். நம்ம கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்பதான் ஆரம் சொல்றாரு. நீங்க இந்த யுனிவர்சிட்டி வந்தீங்கன்னா கன்ஃபார்மா எங்களோட பேண்டுக்கு வாங்க. அப்புறம் எங்க பேண்ட்ல எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுற ஆளு சிங்கர்ஸ், ரேப்பர்ஸ் அப்புறம் இன்னொன்னு அப்படின்னு ஜின்னு சொல்றாங்களா. என்ன ஜின் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜின்னு சொல்றாரு. இன்னும் சொல்லப்போனா நீங்க மியூசிக் பண்றவங்களா இருந்தாலும் எங்களுக்கு டபுள் ஓகே. சாங் ரைட் பண்றவங்களா இருந்தா இன்னுமே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாரி நம்ம ஜின் சொல்றாரு. இதை கேட்ட உடனேயே நம்ம சுகா இன்னுமே ஹாப்பி ஆகிடுது. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம யுனிவர்சிட்டி போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பட் இப்போதைக்கு வேணாம். அதான் நாளைக்கு தான் யுனிவர்சிட்டி ஓப்பன் ஆக போகுதுல்ல. ஸோ நாளைக்கே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சுகா அப்படியே விட்டுடுறாரு. தென் இப்போ நம்ம ஜெய்ஹோப் வந்து வீட்டில் இருக்காரா. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்காரு. இந்த டைமில் சுகா இருக்கார் இல்லையா, அவர் ஜெய்ஹோப்பை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஜெய்ஹோப் இருக்கியா அப்படின்ற மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்களா. ஜெய்ஹோப்க்கு சந்தோஷமாக்கிடுது. அடுத்த நிமிஷமே கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சுகா இருக்கா இல்லையா, அவர் தான் கூப்பிடுறாரு. இங்கே பாரேன், நீ கேட்ட அடுத்த நிமிஷமே எங்கள் யூனிவர்சிட்டியில் நான் உனக்கு சீட் போட்டேன். அப்ளிகேஷனுமே கிடச்சிருச்சு. ஏன்னா உன்னோட குவாலிஃபிகேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நீ டான்ஸர்னு வேற தெரிய வந்துச்சா, அதையுமே போட்டு விட்டேன். அதனால் உனக்கு ஓகே ஆகிடுச்சு. நீ நாளையிலேருந்து எங்கள் கூடவே யூனிவர்சிட்டி வரலாம் அப்படின்றாங்களா. இதை கேட்டோடனே ஜெய்ஹோப்புக்கு சந்தோஷமாகிடுது. சந்தோஷத்தில் போய் சுகாவை ஹக் பண்ணுறாங்க. கிட்டெல்லாம் வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க, அம்மா எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சிருச்சு, அதுக்கு காரணம் சுகா தான் அப்படின்னு. நம்ம ஜெய்ஹோப்போட அப்பாவுமே அங்கே வராரு. என்ன ஜெய்ஹோப் சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க அப்படின்றாங்களா. ஆமாப்பா அதுக்கு காரணம் சுகா தான் அப்படின்ட்டு இருக்காங்களா. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இதுக்கே இவன் இவ்வளோ சந்தோஷமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் இப்போது அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சுகாவை பார்த்து தேங்க்ஸ்ப்பா அப்படின்றாங்க. பரவாயில்ல ஆண்டி, நான் ஜஸ்ட் இவனை சேர்த்து விட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் தென் இப்போ அப்படியே யூனிவர்சிட்டியில் நம்ம ஆரம் இருக்கா இல்லையா, அவரு நம்ம பிரின்சிபலை பார்த்துட்டே இருக்காங்க. ஜின்னுமே ஆரம்ப விட சொல்லி பிரின்சிபல் கிட்ட கேட்குறாங்களா. அவருமே சரி ஆரம் ஒரு நல்லது பண்ணியிருக்கான், அதனால் அவனை விடுறேன். நெக்ஸ்ட் டைம் ஆரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் மாட்டினேன்னு வச்சுக்கவேன் அப்படின்றாங்களா. சார் கண்டிப்பாக மாட்டுவேன், ஆனால் நல்லதுக்காக தான் மாட்டுவான் அப்படின்றாரா. சார் வந்து பார்க்குறாரு. ஆரம் எப்பொழுதுமே இப்படி தான். சரி 2 பேரும் கிளம்புங்க அப்படின்றாங்களா. தென் ஜின்னு ஆரமும் சார்கிட்ட பாய் சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ கேட்குறாங்க ஆரம் தான், சீனியர் நீங்கள் போகிற வழியில் நம்ம எங்கேயாவது சும்மா ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஏன் உனக்கு அவ்வளோ தாகமாக இருக்கா எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அப்படின்றாங்களா. உங்களுக்காக இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஜூஸ் தானே, அது நான் உங்களை வாங்கி தர சொல்ல, நானே வாங்கி தரேன் வாங்க அப்படின்றாங்களா. தென் ஜின்னுமே அவர் கூட வராரு. அப்போ வர வழியில் அதான் அந்த கஃபே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம சுகா அண்ட் ஜெய்ஹோப் நின்றுட்டுருக்காங்க. ஜெய்ஹோப் வந்துட்டு சுகாவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருச்சு, ஸோ அவருக்கு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதனால தான் நம்ம சுகாவுமே வந்திருப்பாங்களா. தென் இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் உள்ளே இருக்காங்க. நம்ம சுகாவும் ஜெய்ஹோப்பும் இப்போ தான் ஜின்னு ஆரமும் உள்ளே வராங்களா. வரும்போது இப்போ நம்ம ஜெய்ஹோப் இருக்கார் இல்லையா, அவர் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து சுகாவுக்கு கொடுக்குறாங்களா. சுகா அதை குடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஜின்னு வந்து தள்ளி விட்டுடுறாரு. நம்ம சுகா பார்க்குறாங்க, என்னடா இவன் வந்து இவன் பாட்டுக்கு வந்து இப்படி தள்ளி விட்றான் அப்படின்ட்டு ஆரம்பமே முழிக்கிறாரு. சீனியர் என்னாச்சு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு ஜின்னு சொல்கிறாங்க, இந்த கலர் எனக்கு பிடிக்கல, அதனால தான் தள்ளி விட்டான் அப்படின்ட்டு போகிறாங்களா. இதை கேட்டோன்னு சுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. டேய் என்னடா நீ பாட்டுக்கு வர, நான் குடிக்கிறத தள்ளி விட்டு உனக்கு கலர் பிடிக்கலன்ற, உனக்கு பிடிக்கல நான் இப்படி தான் அடுத்தவங்கள பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சுகா திட்டுறாங்களா. ஜின்னு வராங்க, என்ன இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நான் இப்படி தள்ளி விட்டதால் உனக்கு பாதி சொத்து போயிடுச்சா, இல்லை உனக்கு தான் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா அப்படின்றாங்களா. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சுகா திட்டுறாங்களா. அங்கே இருக்க அந்த ஒர்க்கர்ஸுமே நம்ம ஜின்னை தான் திட்டுறாங்க. ஏன்னா ஜின்னு பண்ணது தப்பு இல்லையா, அதனால ஜின்னு இருக்கார் இல்லையா, அவருக்கு நம்ம சுகாவை சுத்தமாக பிடிக்காது.
ரீசன் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஜின்னு இருக்கார் இல்லையா, அவர் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வரும்போது நம்ம சுகாவுமே நியூ ஸ்டூடெண்ட் தான். அப்போ நம்ம சுகா என்ன பண்ணியிருப்பார்னா, ஜின்னோட கிளாஸில் போயிட்டு அதான் இந்த கம்பைன் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடத்திருப்பாங்க. அப்போதைக்கு சுகா என்ன பண்ணியிருப்பார்னா, ஃபெவிகால் கம் இருக்குல்ல, அதை எடுத்து ஏதோ இதுக்காக ஒட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருப்பாரு மறந்து அந்த இடத்துலையே. அங்கே நம்ம ஜின்னோட பிளேஸில் தான் நம்ம சுகா உட்காந்துருப்பாங்களா. ஸோ ஜின்னு அதில் உட்காரும்போது அப்படியே பின்னாடி கம்மு ஒட்டிக்கும். ஸோ அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகியிருப்பார். அங்கே இருக்க எல்லாமே ஜின்னை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. ஜின்னுக்கு தோணுது, என் இடத்துல முன்னாடி உட்காந்தது அந்த டிபார்ட்மெண்ட் பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சுகாவை ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாரு. பட் சுகாவுக்கு நம்ம ஜின்னை சுத்தமாக தெரியாதா. ஸோ இதனால் ஜின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போலேருந்தே சுகாவை பழி வாங்கணும், அவனை நான் ஏதாவது பார்க்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் 2 பேரும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்னால சுத்தமாக பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஜின்னுவே வந்திருப்பாரா, இப்போது இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் பார்க்கவும் இந்த வேலையை பண்ணி விட்டு வந்து உட்காந்துருப்பாரு. சுகாவுக்கு ஒன்றும் புரியல, ஆரம்க்கு ஒன்றும் புரியல, ஏன் ஜெயஹோப்புமே ஒன்றும் புரியல. நம்ம ஆரம் வந்துட்டு சீனியர் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்கள் மேலே தானே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, அவன் பண்ண வேலை அப்படி அப்படின்றாங்களா. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்கும்போது ஜின்னு மறுபடியும் நினச்சி பார்க்குறாரு. அச்சே, அதெல்லாம் நான் மறக்க வேண்டிய விஷயம்டா அப்படின்றாங்களா. சுகா வந்து கோவம் வந்துடுது. சும்மா வரைப்பார் வந்துட்டு ஜின்னு முன்னாடி நிற்கிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்கு பிடிக்கல, அதனால தள்ளி விட்டு வந்து உட்காந்துட்டேன் அப்படின்றாங்களா. உனக்கு பிடிக்கலடா, அங்கே பாருடா, அங்கே ஆப்போசிட்டில் பாரு, அவங்களும் அதை தான் குடிச்சிட்ருக்காங்க, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா. இல்லை, நீ தான் என் கண்ணு முன்னாடி வந்து குடிச்சிட்டு இருந்த, அதனால தான் தள்ளி விட்டேன் அப்படின்றாங்களா. சுகா பார்க்குறாரு, இவன் பைத்தியமாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் சாரி கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு மூட் அப்செட்டில் பண்ணிட்டாரு, மன்னிச்சிடுங்க, நானே அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரா. அதுக்கு சுகா சொல்கிறாங்க, இரு, தள்ளி விட்டது அவன், நீ ஏன் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏய், இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு எந்திரிக்கிறாரா. சுகா கோவம் வருது. என்ன பிரச்சனையா, இங்கே பண்ணதில் தப்பு எல்லாம் உன்கிட்ட, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா. என்னடா குழந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ற, தைரியம் இருந்தால் ஏன் கிட்ட மோது, நான் தானே உன்ட்ட வந்து பண்ணேன், என்ன போலீஸ் அது இதுன்னு இருக்க. அப்போது போலீஸ்னால் அவனுக்கு அவங்க இருந்தால் தான் அவனுக்கு பயம் இல்லாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஜின்னு வேணும்னே டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதை நம்ம சுகா கேட்க கேட்க கோவம் வருது. இதுக்கு மேலே நம்ம ஜெயஹூப் இருக்காங்க இல்லையா, இங்கே என்ன ப்ராப்ளம் ஆயிருன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கூப்பிடுறாங்க. அதுக்கு ஜின்னு வேணும்னே டீஸ் பண்ணுறாரு. ஆமாம் குழந்த, போ போ, இதோ கூப்பிட்டாங்க பாரு, கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜின்னு டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆரம் தடுக்கிறாரு. ஐயோ சீனியர் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் நம்ம ஜின்னு சொன்ன பச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. வேணும்னே சண்டைக்கு போயிட்டு இருக்காரு. நம்ம சுகா தான், இவன் ஏதோ பிளானில் வச்சுட்டு பண்ணுறான், எனக்கு வேற இவனை பிடிக்கும், ஆனால் என்ன, எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் பாட்டுக்கு இப்படி வந்து பண்ணிட்டு போகிறான், பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருந்தான், இப்போ இப்படி எகிரிட்டு வரான் அப்படின்ற மாதிரி சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படி பண்ணுறானேன்ட்டு. ஜெயஹோப்பும் ஆரம்பம் தான் தடுக்கிறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெயஹோப் இருக்காங்க இல்லையா, கையில் ஜூஸ் வச்சுருப்பாங்க, அது ஆரம் மேலே லைட்டாக கொட்டிடும். ஆரம் பார்க்குறாங்க, என்னடா 2 பேர் சேர்ந்து வச்சுக்கிட்டு பழி வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜெயஹோப் வந்து முடிக்கிறார், சாரி சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றாங்களா. ஆரம் புரிஞ்சிக்கிறாரு, சரி இவனை இழுக்கு தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, 2 பேரும் இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அமைதியாக தான் இருக்காங்க. ஜின்னு தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்களா. ஆரம்பமே தெரியும் இல்லையா ஜின்னு மேலே தான் தப்பு இருக்குன்னு. சீனியர் வாங்க அப்படின்றாங்களா. இப்போ என்ன, இந்த இதுக்கு அமௌண்ட்டுக்கு நான் பே பண்ணணும் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பர்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்து அந்த இதுக்கான தேவையான அமௌண்ட்டில் எக்ஸ்ட்ராவாகவே அமௌண்ட் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறேன், இனிமேல் எதுக்காகவும் இந்த பிளேஸ்க்கு நான் வரமாட்டேன், அது இவன் நின்ன பிளேஸ்க்கு நான் வரவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜின்னு ஆட்டிடியூடாக கிளம்புறாரா. இதை பார்த்துட்டு நம்ம சுகாக்கு இன்னுமே இம்ப்ரெஸ் ஆகிருது. ஆனால் என்னென்னா அவருக்கு ஒன்றுமே புரியல, இவன் பாட்டுக்கு வந்தான், இவன் பாட்டுக்கு சண்டை போட்டு இவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி. ஜெயஹோ பார்க்குறாங்க, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்களா. அந்த பையனு தெரியும், அவன் எங்களோட யூனிவர்சிட்டி தான், நானே இன்றைக்கி தான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயஹோப் வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஜெயஹோப்புக்கு வந்து ஜின்னு மேலே லைட்டாக கோவம் வருது, ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்கல்ல சுகா மேலே தப்பே இல்லாமல். அதனால் இந்த ஆரம் வந்து ஜின்னு கூட பேசிகிட்டே போகிறாங்க. என்னாச்சு, நீங்கள் ஏன் சீனியர் அப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது, இல்லைடா அவனுக்கு எனக்கும் பழைய பகை ஒன்று இருந்துச்சு, அதை முடிக்க தான் அப்படி பண்ணேன் அப்படின்றாங்களா. அதுக்காக இப்படியா நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இல்லை சீனியர், என்னோட வீடு இந்த சைடு இருக்குது, நான் இங்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஆரம் கிளம்பிடுறாரு. தென் இருக்கா இல்லையா, அவருமே போயிடுறாரு. இங்கே நம்ம சுகாவா ஜெயஹோப் கூட வரும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வராரு. ஜெயஹோப் பார்க்குறாரு, சுகா நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா.
அது ஒன்றும் இல்லை, வரும்போது ஒரு பைத்தியக்காரனை பார்த்தோம் இல்லையா, அவன் பண்ணதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்றாரா. அதுக்கு ஜெயஹோப் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, அவன் உங்களை இப்படி பண்ணிட்டா எனக்கு கோவம் தான் வருது, ஆனால் நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க, பாரேன் அவன் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாங்களா. ஜெயஹோப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம சுகா அப்படி பேசுகிறது. அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. என்னாச்சு ஜெயஹோப், உன்னால் ஜூஸ் குடிக்க முடியலையா, சரிவா நான் உன்னை வேறு ஷாப்புக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்களா. அப்போ கரெக்டாக அந்த வழியில் நம்ம ஜேகே ஜிமின் 2 பேருமே வந்துட்டுருக்காங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை நிறுத்துடா அண்ணா வந்துட்டாங்கடா அப்படின்றாங்களா. ஸோ ஜிமினுமே நிறுத்துறாங்க. என்ன இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாரு. ஆமாம், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்களா. அது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஜெயஹோப் இருக்கா இல்லையா அப்படிங்கும்போது, ஜெயஹோப் நானே சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன ஜெயஹோப் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிருச்சு, நாளையிலேருந்தே நானுமே உங்கள் கூட வரப்போகிறேன் அப்படின்றாங்களா. இவங்களுக்குமே குஷியாகிடுது. அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ரோட்டில் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க குதிச்சுட்டு. சுகா வந்து சிரிச்சிட்டு இருக்காரா. ஜிமின் பார்க்குறாங்க, என்னடா இது இவன் மூஞ்சிலேருந்து சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ ஜேகே நோட் பண்ணுறாரு, என்னாச்சு ஜிமின் ஏன் அப்படி பார்க்குறேன். ஒன்றும் இல்லைடா, அங்கே பாருடா உன் அண்ணன் சிரிக்கிறான் அப்படின்றாங்களா. ஜேகேவுமே பார்க்குறாரு, என்னாச்சு என்ன ஜெயஹோப் அண்ணன் சிரிச்சிட்ருக்கான், ஒருவேளை உனக்கு சீட் கிடைச்சனாலையோ அப்படின்றாங்களா. ஜெயஹோப் மட்டும் தானே தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்களா. வேறு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் விடாமல் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஜேகே சொல்கிறாரு, இவனுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சி போயிடுச்சுன்னா அதை நினச்சி சிரிப்பான்டா அப்படின்றாங்களா. அப்போ இவனுக்கு எதை பிடிச்சிருக்கோம், நான் வந்ததுக்கப்புறம் தானே சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஐயச்சி எனக்கெல்லாம் இவனை மாதிரி சிடுமுஞ்சை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ஜேகே மாதிரி பர்சன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாங்களா. என்னாச்சு ஏன் ஜிம்மின் கீழே குனிஞ்சிட்ருக்கு அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு மனசுக்குள்ளேயே. தென் மறுபடியும் இப்போ 4 பேர் அப்படியே வடந்து போயிட்டுருக்காங்களா. அண்ணா என்ன ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சுகா கிட்டே கேட்குறாங்களா. என்னது நான் எப்போ ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னேன், இப்போ தான் ஜெயஹோப் சொன்னான். அது நான் ஒன்றும் சொல்லையே, நானே வாங்கி தரேன், நான் தான் சுகாவை கூப்பிட்டு வந்தேன், அது ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படின்றாங்களா. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. தென் இவங்க 4 பேரும் ஒரு கடையில் உட்காந்துருக்காங்களா. அப்போ நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்க்குறாரு, ஜிம்மினை தான் பார்த்துட்ருக்காரு. ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க, என்னடா இவன் நம்மளவே பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு. அப்போது சிரிக்கிறாங்க மறுபடியும். பார்த்துட்ருக்கும் போதே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆகிது, என்னடா இவன் நம்மளை பார்த்தே சிரிச்சிட்ருக்கானே அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் ஜிம்மினுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பார். சுகாக்கு இந்த சைடு நம்ம ஜெயஹோப்பும், ஜிம்மினுக்கு இந்த சைடில் நம்ம ஜேகே உட்காந்துருப்பாங்க. இவர் எதுக்குன்னா ஜின்னை அப்படி பார்த்தது, அவர் சண்டை போட்டது, இதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருக்காரு. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க, இவனுக்கு ஒரு வேளை நம்ம மேலே க்ரஷ் எதுவும் இருக்கோ, ஐயோ எனக்கு இவனெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்துட்டே இருக்காரு மறுபடியும். ஜேகே பார்க்குறாங்க, என்னாச்சு நம்ம அண்ணன் ஒரு வேளை ஜிம்மின் மேலே க்ரஷ் ஆகிட்டானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜெயஹோப்பா, சரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்களா. நம்ம ஜேகே மட்டும்தாங்க ஆன்சர் பண்ணுறாங்க. ஜிமினாவையும் சுகாவையும் நம்ம ஜெயஹோப் பார்க்குறாங்க. உங்கள் 2 பேத்துக்கு எதுவும் வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. பட் 2 பேருமே ஆன்சர் பண்ணல. நம்ம சுகா ஆள் தான் அங்கே உட்காந்துருக்காரு, மனசு ஃபுல்லாக ஜிம்மிக்கிட்ட. ஜிம்மின் ஆள் அங்கே உட்காந்துருக்காரு, சுகா நம்மளவே பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கன்ஃபியூஸில் இருக்கார். நம்ம ஜேகே தான், டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி வச்சு ஜிமினா அழுத்தி விட்றாங்க. நம்ம சுகா இருக்கார் இல்லையா, அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஜிமினாவுக்கு கோவம் வந்துடுது. நம்ம சுகா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. என்ன அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜெயஹோப் கூப்பிடுறான் பாரு அப்படின்றாங்களா. நம்ம ஜெயஹோப் சொல்கிறாரு, என்ன அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. இல்லை என்ன ஃப்ளேவர் ஜூஸ் வேணும்னு கேட்டேன் அப்படின்றாங்களா. அது வந்து கேட்டுட்ருக்கான்ல, எவ்வளோ நேரம் கேட்பான் சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாங்க. இந்த பையனுக்கு எது பிடிக்குதோ அதே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் சொல்கிறாங்க. அது நம்ம ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நமக்கு பிடிச்ச ஜூஸை இவன் ஆர்டர் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. நம்ம ஜேகேக்குமே புரியுது, அண்ணன் இப்படிலாம் சொல்ல மாட்டானே வந்ததுலேருந்து. அதான் நானும் ஜிம்மினும் வந்தோம், சிரிச்சிட்ருக்கான்னு பார்த்தா வந்ததுக்கப்புறம் சிரிச்சிட்ருக்கான்னு பார்த்தா ஜிம்மின் வந்ததுக்கப்புறம் தான் சிரிச்சிருக்கான். அப்போ கூட எனக்கு டவுட் வரல, இப்போ நான் ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான், அப்பையும் வராத டவுட்டு, இவன் ஃப்ளேவரில் இவன் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேறு மாதிரி தோணுது. இப்போ நம்ம ஜிம்மின் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. சுகாக்கு இது விழுந்ததா காதில். ஸோ சுகா வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க, ஜேகேவுமே லைட்டாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ஜேஹோ போயிட்டு ஜூஸ் வாங்க போகிறேன் அப்படின்றாங்களா. நானும் வரேன் இரு அப்படின்னு ஜேகே போகிறாங்களா. நம்ம ஜிம்மினுக்கு தான் இங்கே ஆக்வர்டாக இருக்குது. டேய் நானும் வரேன்டா அப்படின்றாங்களா. டேய் உட்காருடா, 4 ஜூஸ் எத்தனை பேராக கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. ஆக்சுவலி
ஆக்சுவலி நம்ம அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஜேகே போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. மறுபடியும் லைட்டாக ஒரு அப்படியே வில்லத்தனமான ஸ்மைலை போடுறாங்களா. இதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு என்ன நினைக்குதான், என்னடா இவங்க போனதுக்கப்புறம் நான் மட்டும் இருக்கேன்ட்டு இவன் எப்படி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிக்கிறாரா. அப்போ தான் சுகா நோட் பண்ணுறாரு, என்னடா இங்கே யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க போகிறாங்களா. அப்போ டக்குன்னு அந்த பெஞ்சில் இப்படி எந்திரிக்கும் போது அப்படியே ஜிம்மின் தலையில் இடிச்சிருது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரா. நம்ம சுகா வந்துட்டு, ஐயோ ஜிம்மின் உனக்கு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை தேய்ச்சி விட வராங்களா. ஜிம்மினுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஷை ஆகிருது. என்ன பண்ணுறீங்க, என்னை டச் பண்ணாதீங்க அப்படின்றாங்களா. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் டச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறானே, எப்போ பாரு இவன் தானே வந்து டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. இங்கே பாரு தலையில் இடிச்சுக்கிட்டேன், இன்னும் அப்படியே விட்டு இருந்தால் உனக்கு தலையில் இங்கே வா தேய்ச்சி விடுறேன்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டுறாரா. ஜிம்மினுக்கா ஒரு மாதிரி இருக்குது. தென் இப்போ நம்ம ஜேகேவும் ஜேஹோவும் வராங்க. வந்து பார்த்தா 2 பேர் இந்த போஸில் இருக்காங்களா. அதான் நம்ம ஜிம்மின் குனிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு சுகாவுமே உள்ளே குனிஞ்சிட்டு தேய்ச்சி விட்டுட்ருப்பாரு. இதை நம்ம ஜேகே வேறு மாதிரி எடுத்துக்கிறாரு. ஐயய்ய அண்ணன் ஏன் தான் அப்படி பண்ணுறானோ பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. இருடா வரேன், பாதியிலே விட்டு வந்தால் அவன் தப்பாக எடுத்துப்பான்ல அப்படின்றாங்களா. என்னது பாதியிலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு வேறு மாதிரி மைண்ட் வாய்ஸ் போகுது. நம்ம ஜேஹோப் வந்துட்டு வராங்களா, அங்கே நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஷை ஆகுறாரா. இதை பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, என்னை விடுங்க அப்படின்றாங்களா. அதுக்கு ஜேகே ஐயையோ இங்கே என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு நிற்கிறாரு. ஏன்டா இப்படி கண்ணை மூடிட்டு நிற்கிறாங்கும் போது ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்களா. ஜேஹோப் டக்குன்னு கூப்பிட்டுறாரு, சுகா அண்ட் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு. விடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் எதிர்க்கிறாரா. ஜேகேக்கு தான் மைண்டு எங்கெங்கேயோ போகுது, இவனுங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஜேஹோப் வந்துட்டு, என்னாச்சு ஜேகே உனக்கு என்னாச்சு, நீயும் உங்கள் அண்ணன் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, 2 பேர்த்துக்கு ஏதோ ஆயிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்களா. ஜிம்மின் பார்க்குறாரு, மறுபடியும் சுகாவே பார்த்துட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, இவனுங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஓடுது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் இந்தா குடி அப்படின்றாங்களா. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து குடிக்கிறாரா. குடித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸை ஃபுல்லாக மூடிட்டு உட்காந்துருக்காரு 2 கையிலையுமே. நம்ம ஜிம்மின் வந்து தலையில் இடிச்சுக்கிட்டார்ல, அதனால தலை வலிக்குதுன்னு அப்படியே ஃபேஸை மூடிட்டு உட்காந்துருப்பாரு. நம்ம ஜேகே வந்து வேற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஓ இவன் கிஸ் பண்ணனால ஷை ஆகிட்டு இப்படி உட்காந்துருக்கான் போலையே அப்படின்ட்டு. ஜேஹோப் வந்து சொல்கிறாரு, நாளையிலேருந்து நானுமே உங்கள் கூட தான் வர போகிறேன், எனக்கு பர்ச்சேஸ்லாம் நிறைய பண்ணோம், என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கூப்பிடுறாரு. ஜேகே சுகா ஜிம்மின் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. அதுக்கு ஜிம்மின் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் போகலாமா வேலாமா அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஏன்னா சுகா எப்படியும் வருவாருன்னு தெரியும், அதனால் அப்படி இருக்காரு. பட் நம்ம ஜேகே இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது கோத்து விடணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நம்மளும் போவோம், நம்ம போனால் ஜிம்மின் வருவான், ஸோ இவங்க கூட கோத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேனே அப்படின்ற மாதிரி ஜேகே கை தூக்குறாரா. பட் நம்ம சுகா இல்லை நான் வரல அப்படின்றாரா. அண்ணா நீ வராமல் எப்படின்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிம்மின் நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நான் அதான் சுகா வரல, அப்போ நான் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது டக்குன்னு நம்ம ஜேஹோப் வந்துட்டு, நான் உங்களை தானே கூப்பிட்டேன், நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சுகா வந்துட்டு சரி கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. நம்ம ஜிம்மினுக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரில. டே வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் அவரையும் பிடிச்சி நம்ம ஜேகே எடுத்துகிட்டு போகிறாரு. தென் 4 பேர் போயிட்டுருக்காங்களா. இப்போ போகிற வழியில் நம்ம ஜேஹோப் வந்துட்டு பார்க்குறாரு, எந்த மாதிரி காஸ்டியூம்லாம் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஜிம்மின் ஜேகே எல்லாமே இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்களா. அப்போ ஜிம்மின் வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட்டை எடுத்து வச்சுட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இதை நம்ம சுகா பார்க்குறாரு. ஜிம்மின் அந்த அவுட்ஃபிட்டை ஜேகே கிட்ட இது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்களா. அதுக்கு ஜேஹோப்பை பார்த்து நம்ம சுகா, அந்த அவுட்ஃபிட்டை பாரு நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்களா. ஆக்சுவலி நம்ம சுகா சொன்னது அந்த மிரருக்கு பின்னாடி ஜின்னுக்கு போட்டிருந்தா அதே காஸ்டியூம் அங்கே இருக்குமா, அதை பார்த்துட்டு சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஜேகே காதலே ஜிம்மின் காதலையோ வேறு மாதிரி விழுந்திருக்கு. அதாவது ஜிம்மினோட அவுட்ஃபிட் தான் நல்லா இருக்குன்னு நம்ம சுகா சொல்கிறாருன்ற மாதிரி இருக்குது. நம்ம ஜேஹோவுக்கு வந்து கோவம் தான் வருது. ரீசன் என்னென்னா அது ஜின்னோட அவுட்ஃபிட் இல்லையா, அதை பார்த்துட்டு இவன் ஜின்னு போட்டிருக்கனால தான் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுதா. அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்களா. நம்ம சுகா வந்து பார்க்குறாரு, ஜேஹோப் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. நம்ம ஜேஹோப் பின்னாடியே சுகா போகிறாங்க. நம்ம ஜிம்மினுக்கா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இதை பார்த்துட்டு ஜேகே ஏன்டா இப்படி இருக்கு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்களா. நம்ம ஜேகே என்ன நினச்சிக்கிறாரு, ஜேஹோப் இப்படி கோவமாக போகிறத பார்த்துட்டு சுகா பின்னாடியே போகிறாங்கல்ல, ஸோ அவங்கள பார்த்துட்டு தான் நம்ம ஜிம்மின் இப்படி ஜெலஸ் ஆகுறாருன்னு நினச்சிட்டு அவர் இன்னுமே வேறு மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. என் அண்ணன் சுகா இருக்கானே சின்ன வயசுலேருந்து இப்படி தான், இப்போ பாரு ஜிம்மின் அவன் திட்டிக்கிட்டே இருக்கான்,
ஜிம்மின் வந்து சுகா கிட்ட பேசும்போதெல்லாம் திட்டிகிட்டே இருப்பான். எனக்கு புரியுது. ஜிம்மின் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான். அவனுக்கு அப்பவே லவ் வந்துச்சு போல. இப்பயும் லவ்ல தான் இருக்கான் போல. அதனால தான் சுகா இன்னொருத்தர் கூட பார்க்கும்போது அழுக வருது அவனுக்கு. நான் அப்படியே விட மாட்டேன். என் அண்ணாக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, ஜிம்மின் நீ அழுவாத விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்களா. நம்ம ஜிம்மின் வந்துட்டு எதுக்கு அழுகுறாருன்னா சுகாக்கு அவரை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு அவரு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம்மின் வா போகலாம் அப்படின்றாங்களா. இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு நான் இந்த அவுட்ஃபிட்டே எடுக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு வராங்களா. நம்ம ஜேகே வந்து இனிமேல் வர இருக்காரு. ஓ இவன் இப்படி எடுக்கும்போது சுகா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போனனால தான் எடுக்கல போல அப்படின்ட்டு. சரி வாடா நமக்கு இந்த அவுட்ஃபிட் வேணாம், நம்ம வேறு எடுத்துக்கலாம்டா, என் அண்ணன் சொல்கிறதெல்லாம் மட்டும் நீ தொடவே தொடாதடா அப்படின்றாங்களா. நம்ம ஜிம்மினுக்கு வந்து ஜாலியாக இருக்குது. ஏன்னா நம்ம சுகா வந்துட்டு இப்படி சொல்லவும் ஜேகே வந்து பொசசிவ் ஆகுறாரு போல் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் எடுத்துக்கிறாரு. சரி அப்போது நம்ம ஜேகே விருப்பத்தினா சுகா கூட தான் இனிமேல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தாட்டில் இருக்கார். தென் இப்போது 2 பேரும் முன்னாடி போயிட்டுருக்காங்கல்ல. அப்போ சுகா வந்து கேட்குறாரு, என்னாச்சு ஜெஹோப், ஏன் திடீர்னு இப்படி கோவமாக போகிற, உனக்கு ட்ரெஸ்லாம் வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றாங்களா. ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் மைண்ட் செட்லாம் என் கூட இல்லை. இப்போது 2 பேர் வந்தோன்னா அவங்களுக்குமே இவங்க கூட பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருந்தாலும் சரி, பிரதர்ஸ் பாண்டிங்லேயே இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் என் கூடவே இல்லை, உங்கள் மைண்ட் ஃபுல்லாக வேறு எங்கேயோ இருக்குது, அதனால தான் எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்களா. சுகாக்குமே புரியுது. சரி நம்ம பண்ணுறது தப்பு தான், இவன் கூட வந்தோன்னா அப்போ நம்ம இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜெயஹோ அப்படி ஃபீல் பண்ணாத, இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம உனக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்களா. சரி இவங்க 2 பேர் வராங்க. அண்ணா நான் வீட்டுக்கு போகிறேண்ணா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரா. அதுக்கு நம்ம ஜிமின் ஆமாம்மா நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. நம்ம ஜேகே என்ன நினச்சிக்கிறாரு, ஓ அண்ணன் வந்து கோவத்தில் இப்படி சொல்கிறான் போல், நம்ம இன்னுமே அவனை கோவப்படுத்த வைக்கணும், வெறுப்பேற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. தென் இவங்க 2 பேரும் போயிடுறாங்களா. இப்போது நம்ம சுகா இருக்கால ஜேஹோப்போட சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஜேஹோப்புக்கு அந்த டே அவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம ஜேஹோப் இருக்கா இல்லையா, அவர் சுகா கிட்ட ஒரு கீ செயின் மாதிரி வாங்கி கொடுக்குறாரு. இது பார்த்தியா, இது நம்ம 2 பேரும் சேம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்களா. இது எதுக்கு எனக்கு அப்படின்றாங்களா. ஏன் அப்போ நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம இங்கே ஜின்னு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் அவனை ஜாலி இன்னைக்கு பழி வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக போகிறாங்களா. உள்ளே போனால் வி எங்கே இருக்காரு. டேய் நீ எப்படா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நான்லாம் எப்போவும் வந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி என்ன அதிசயமாக இருக்குது. ஒன்றும் இல்லைடா, யூனிவர்சிட்டிக்கும் வீட்டுக்கும் ரொம்ப பக்கமாக, அதனால ஆன்ட்டி என்னை இங்கேயே வந்து ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ ஏன்டா இங்கே வந்த, ஆன்ட்டி கூப்பிட்டா வந்துடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்போ கரெக்டாக அம்மா வராங்களா. ஜின் எதுக்கு அவனை எப்படி டீஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விடுங்கம்மா, இவன் ஏம்மா இங்கே வந்தான் அப்படின்றாங்களா. வி வந்துட்டு கோவப்பட்டாரு. என்ன எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருக்க, ஊர் உலகத்தெல்லாம் போய் பாரேன், எவ்வளவோ கசின்ஸ் இருக்காங்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டா அவ்வளோ சந்தோஷமாயிருவாங்க, ஆனால் நீ மட்டும்தான்டா நான் இங்கே வந்தேன் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்றாங்களா. எனக்கா நீ என்ன கிளம்புனா போதும்ப்பா, நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. இதனால தாண்டா அவன் கூட யாருமே வந்து பழக மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்களா. அப்படியா, என் கூட யாரும் பழகலைன்னு நீ பார்த்தியா. அதான் பார்த்தனே, இன்னைக்கு லைவ்ல கூட நீ பாடினதை இன்னொரு பையன் எடுத்து காமிச்சிட்டு இருந்தானே, அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆமாம் அந்த பையன் என்னோட ஜூனியர் அப்படின்றாங்களா. அப்போது அது உன் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. ஆமாம் அதானே பார்த்தேன், உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குன்னா அப்போ அது அப்படியே கண்டிப்பாக ஒன்றை மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்களா. நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க என் ஃப்ரெண்டை பற்றி அப்படின்றாங்களா. ஓ அது உன் ஃப்ரெண்டா. இல்லை ஜூனியர் தான். சரி இருக்கட்டும், இருந்துட்டு போகுது, அதுக்காக நான் இப்படி வரதை நீ மிரட்டி நான் வெளியே அமுச்சு விட பாப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அவரோட ரூமுக்கு போகிறாரா. அப்போ வி வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஜின் அப்படின்றாங்களா. என்னடா நானுமே யூனிவர்சிட்டி தானே, எனக்குமே மியூசிக் பேண்டில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, நான் வேணா உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடா சொல்கிற. ஆமாண்டா, உனக்கு எப்படி இந்த லிங்க் கிடச்சிச்சு. நானுமே அந்த யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட் இயர்லேருந்து. அதான் அந்த யூனிவர்சிட்டி அந்த சீட் கிடச்சாலே போதும், அந்த வெப்சைட்டோட சேர்த்து அந்த லிங்க் வந்துடும், அதில் தான் நானுமே பார்த்தேன் அப்படின்றாங்களா. அதானே பார்த்தேன், உனக்கு அது எப்படிடா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம வி சொல்கிறாரு, சரி உன்னோட பேண்டில் நீ எடுத்துப்பியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படிப்பா நீ வந்து எடுத்துப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்டால் நான் எடுத்துப்பேனா. எனக்குமே அங்கே நான் போனதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, அவங்களில் நீ ஒரு பர்சனாக வந்து நில்லு, நீ பண்ணுறது ஒர்த்தான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்களா. நான் உன்னை விட பெட்டராக பாடுவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னை உன் பேண்டில் எடுத்துக்கிட்டீன்னா நீ தான் பாப்புலர் ஆவ, அப்படி எடுக்கலைன்னா உன் பேண்டு ஊற்றிக்கு போ அப்படின்றாங்களா.
ஜின்னுக்கு கோவம் வருது. என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு துரத்துறாங்களா அடிக்கிறதுக்கு. ஆன்ட்டி ஆன்ட்டி பாருங்க இவன் நான் அடிக்க வரான் அப்படின்றாங்களா. ஜின் என்ன ஜின் அப்படின்றாங்களா. ஆன்ட்டி இங்கே பாருங்க ஆன்ட்டி, எப்போ பாரு இப்படி தான் பண்ணுறான், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கோத்து விட்டுட்டு இருக்காரா. அப்போ கரெக்டாக நம்ம ஜின்னோட அப்பா வராங்க. என்ன பண்ணுற ஜின், இப்படி தான் அந்த சின்ன பையனை பிடிச்சி ஒம்பளுத்துட்டே இருப்பியா, சின்ன வயசுலேருந்து இப்படியே பண்ணிகிட்ருக்க. அப்புறம் அவங்க சொல்ல போகிறேன், இனிமேல் அவனை நீ தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றாங்களா. என்னது நானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு பார்க்குறாரா. நீ தான், வேற யாரும் இல்லை அப்படின்றாரு. நம்ம வீக் ஜின்னுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹை ஜாலி, நான் இனிமேல் ஜின் கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவன் ரொம்பவே பாப்புலர், இவன் கூட நான் போனேன்னா நானுமே பாப்புலர் ஆகிடுவேன் அப்படின்றாங்களா. ரொம்பவே ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. தென் இப்போ நம்ம இருக்கா இல்லையா, அவர் ஜின்னவே பார்த்துட்ருக்காரு. என்னடா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. ஆர்மிஸ் இந்த எண்டிங்கோட 47 ஃபோர்ஸ்டு மேரேஜ் பார்ட் 2 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.